அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்க இன்னும் காலை நேரம் போட்ட செய்தியை பார்க்கலைன்னா தயவு செய்து காலை நேரம் போட்ட செய்தியையும் பாருங்க. அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இந்த யூடியூப் பயணத்தில் அல்ஹம்துலில்லான்னு என்னால் முடிந்த முழு முயற்சியா தொழிலாளர்களுடைய போனஸ் சம்பந்தமாக நான் எடுத்த முயற்சி இன்னைக்கு பலருக்குமே பலன் அளிச்சிருக்குது. 500 தினார், 400 தினார், 300 தினார், 200 தினார் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பல வீடியோ காட்சிகள் இருக்குது. எப்படித்தான் போனஸ் எடுக்கிறாங்கன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இலங்கை பணிப்பெண் ஒருவர் செய்த செயல் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதே போல் எத்தனையோ விமர்சனங்களையும் தாண்டி இந்த யூடியூப் சேனலை நடத்துகிறதால பலருக்குமே நன்மை கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். வாங்க எல்லாத்தையுமே விரிவாக பார்க்கலாம். குவைத்துடைய காலநிலை ஆய்வாளர்கள் தற்போது அதிக வெப்பநிலை மற்றும் மிக கூடிய அவதானமாக நாளைய தினத்திலிருந்து அதிகபட்சமான தூசி காற்று செம்புழுதி இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்பி. நாளைய தினம் இந்த செந்நிற தூசி காற்று குவைத் முழுவதையும் மூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு ஆலம். காற்று வேகமாக அடித்து வேறு பக்கம் சுழல் காற்று அடிச்சிச்சுன்னா அது மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்ல குவைத்தை செம்புழுதி மூழ்கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓட்டுநர்கள் கடந்த காலங்களில் செம்புழுதி காட்சி ஒன்று தான் நீங்கள் இப்போ பார்க்குறது இதை மாதிரி தான் இருக்கும். ரோட்டில் முன்னாடி போகிற வாகனங்கள் தெரியாது, ரோட்டில் நடமாடுறவங்க தெரியாது. இந்த துனியாவே மொத்தமாகவே புழுதியால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் நடமாடக்கூடியவங்க அந்த படிக்கட்டுகள், ரோடுகள், பள்ளங்கள், இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது. வடிகான்களுடைய மூடிகள் திறந்திருக்கும். அது ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, வீதிகளில் நடமாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எங்கே போனாலுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனமாக போய்க்கோங்க. அடுத்ததா மிக முக்கியமான தகவல், கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் படுகாயம் அடைந்தார் குவைத்தின் பிரபல்யமான செஃப் யோசா. பல தீக்காயங்களுடன் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேஸ் சிலிண்டர் மிகவும் ஆபத்தானது மக்களே, ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய தீயணைப்பு படை தொடர்ந்துமே அறிவுறுத்தல் எச்சரிக்கைகளை விடுக்கிறாங்க. வீட்டில் சார்ஜரோ அல்லது ஏதாவது ஒரு ஃபேன், நீங்கள் சாதாரணமாக ஹமாமில் பாத்ரூமில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபேன்களை ஆனில் வச்சுருந்தாலோ, அதே போல் ஏர் கண்டிஷனர் ஏசியை கூட நீங்கள் 24 மணி நேரம் ஆஃப் பண்ணாமல் ஆன்லேயே வச்சுருந்தா தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த மக்களே கவனத்தில் கொள்ளுங்க. கொஞ்ச நேரமாவது ஆஃப் பண்ண பாருங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம். சவுதி அரேபியா ராஜ்யம் பல விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் பல துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு குடியுரிமை அளிக்கிறது. வேற லெவல் பண்ணுறாங்கல்ல. எப்படியோ இவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே சயின்டிஸ்டாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம். சவுதி அரேபியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குடியுரிமையோடு நீங்கள் அந்த நாட்டில் குடிபெயரலாம். நீங்களும் ஒரு சவுதி குடிமகள் தான். ஆராய்ச்சியாளர்களே, உங்களுடைய கவனத்திற்கு. அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா டிக்டாக் லைவ் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் செய்த தவறுகளையும் வீடியோக்கள் மூலம், ஆதாரங்கள் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் சைபர் கிரைமுக்கு 100% இவங்க முதலாவது சொல்றதை பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் நாட்டு பெண்களை தான் சுட்டி காட்டுறாங்க. ஆனாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும், நம்மளுடைய பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆபாசமான வார்த்தைகள் பேசுறது, அதே மாதிரி அரைகுறையான ஆடைகள் அணிகிறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள், பொது ஒழுக்கங்களை மீறும் தவறுகளை தொடர்ந்தும் எங்களுடைய பெண்களும் இந்த சமூக வலைத்தளத்தில் குறிப்பாக டிக்டாக்ல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போதைய சூழல்ல அதிகமான கண்காணிப்பு டிக்டாக் வலைத்தளமாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், அனைத்து வலைத்தளங்களையும் அதிகப்படியாகவே கண்காணிக்கிறாங்க குவைத்துடைய சைபர் கிரைம். இந்த லைவ் போட்டுக்கிட்டு விடிய இருந்து அரைகுறைய ஆபாசமான ஆடைகள் அணிஞ்சு மற்றவர்களையும் கெடுக்கிறது. அதே மாதிரி இந்த லைவ் மூலம் சில ஆடைகளை வழங்குறது,
ஆடைகளை விற்கிறது, அதே மாதிரி உணவுப் பொருட்கள், அதே போல் இன்னும் சில அழகு சாதன பொருட்கள் விற்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களும் இப்போதைக்கு பதிவாகி இருக்குது இந்த லைவ் மூலம் வியாபாரம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லைவ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி வெளியே வாங்க, நல்லா உழைக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வெளியில் பாய வச்சு நல்லா இருக்கிறவங்களையும் பிரச்சனைகளில் உண்டு பண்ணி கடைசியில் அவங்கள விபச்சாரம், போதைப் பொருள் இது போன்ற பல பழக்கங்களுக்கு அடிமையாக்குறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. சமூக ஊடகங்களில் ஒரு தடவை உங்களுடைய மானம் போச்சு, அதுக்கப்புறம் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அதை திருப்பி எடுக்க முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த கிளாஸ்களை வந்து உடஞ்சிருந்துச்சுன்னா கிளாஸ் பீஸ்களை வந்து பாதுகாப்பாக குப்பையில் போடுங்க, பூனை நாய்கள் கூட அது பாதிக்கப்படும், குப்பை அல்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு சகோதரி அதை ஞாபகப்படுத்தி செஞ்சதா வீடியோ கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. මල්ලි කියපු විදිහටම වීදුරුවක් බිඳලා මේකට දාලා මේකට ගහලා මේ කවර් එකට දාලා විසික් කරනවා. ඉස්සරත් මම කවර් එකට දාලා විතරයි විසි කරේ මේ වගේ ඝනකම කවර් එකට. දැන් ඔයා කිව්වට පස්සේ ඒකත් කල්පනා වුණා ඉතින් සතේ චූඩන් කටකේ. உண்மையிலே ரொம்ப நன்றி சகோதரி உங்களுக்குமே. இதுதான் மக்களே, நம்ம காட்டுற வழி இதுதான். யாரையுமே வழி கெடுக்கலை. ஏதாவது ஒரு முறையில் மக்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை வந்து அவங்க குப்பையில் போடும்போது அந்த குப்பை தொட்டியில் வந்து சும்மா நார்மலாக போட்டிருந்தாங்கன்னா அந்த பேக்கை தூக்கும்போது அந்த தொழிலாளருடைய கை வெட்டுப்படலாம், பூனை நாய்கள் இருந்தால் அதுகளுடைய வாய் வெட்டுப்படலாம். இது எல்லாமே ஒரு நன்மையான விடயம்தான். அனைவருமே மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூடியூப் பயணத்தில் நான் வந்து எத்தனையோ விமர்சனங்களை, எத்தனையோ பிரச்சனைகளை, எவ்வளவோ வார்த்தைகளை வாங்கியிருக்கிறேன். எத்தனையோ விடயங்களை நான் எனக்காக இந்த யூடியூப்புக்காக இழந்து இருக்கிறேன். ஆனால் நான் எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய முயற்சியான இந்த போனஸ் முயற்சி வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ பிரதர். நான் இது வரைக்கும் காட்டி கேட்டு பார்க்குறேன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. நாளைக்கு தான் முடிவு தெரியும் பிரதர். நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை வீடியோன்னு எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களோட இதில் யூடியூப்பில் போட்டு விடுங்க இருக்கா, மற்றவங்க சரி ஏதாச்சும் யூஸ் ஆகுமே. பிரதர் சஃப்ரான், அந்த இதை நான் பேசி போட்டிருக்குறேன், பாருங்க இருக்கா. அது கிளாரிட்டி இல்லையோ தெரியா என்ன இப்போ பள்ளியில் பேங்க் சொன்னாங்க சுற்றி கிளியராக இருக்கோ தெரியா. ரொம்ப நன்றி சஃப்ரான் உங்களோட உதவிக்கு. நீங்கள் இதை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா மற்றவங்களும் பயன்பெறுவாங்களே. ஹாய் பிரதர் சஃப்ரான், நான் உங்களோட பேசியிருக்கேன், வெள்ளைக்கு பேசியிருக்கிறேன். அந்த போனஸ் சம்மந்தமாக நீங்கள் அனுப்பின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் காட்டின வசதிக்கு எனக்கு 1 மாதத்தில் போனஸ் தந்தாங்க. மீதியை எனக்கு நான் இந்த மாதம் 9ஆம் தேதி நான் பயணம் அப்போது தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சஃப்ரான். நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் அதெல்லாம் காட்டினது சொல்லி தான் எனக்கு கிடச்சிட்டு. இந்த வீடியோவையும் போட்டு விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்களே, அவங்களும் கொஞ்சம் பயன்பெறலாம் தானே. எல்லாத்தையும் பயப்படாமல் கேட்க சொல்லுங்கள் இருக்கா. கேட்டால் தான் கிடைக்கும். இல்லாட்டி எல்லோரும் எங்களை இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை, லோய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் அதை சொல்லி இது சொல்லி இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கா எல்லாத்துக்கும் விளம்பரமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்டு எடுக்க சொல்லுங்கள் எல்லாத்துக்கும். ஏண்டா இது வந்து குவைட்டில் உள்ள சட்டத்திட்டத்தில் இருக்குதா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க இல்லாத மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. இது ஒருக்கா கேட்டு எல்லாத்துக்கும் எடுக்க சொல்லுங்கள். அது இப்போ அவங்களுக்கு பலன் பெறலாமே. ரொம்ப நன்றி சஃப்ரான் உங்களோட உதவிக்கு. பெருசாக எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை. நான் அந்த லோயரோட பேசின வீடியோ, அதுக்கப்புறமா அந்த லோயர் பேசின வீடியோ, அதுக்கப்புறமா நான் இந்த டைப்பில் அரபி மொழியில் போட்ட அந்த டைப்பிங், அடுத்ததாக ஒரு சகோதரி ரீசெண்டாக பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து போனஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு, அவங்க போட்ட அந்த வீடியோ, அதே மாதிரி நம்மளுடைய எக்ரிமெண்ட் காப்பி அது வந்து அவங்கள்ட்டே இருக்குமா, அவங்களோட எக்ரிமெண்ட் காப்பியை தான் காட்டணும். எக்ரிமெண்ட் காப்பி, லோயர் போட்ட வீடியோ, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இதற்காக நான் ஆரம்பத்தில் அவரோட பேசி ஒரு வீடியோ போட்டேன், சரி வரல. தனியாக அவர்கிட்ட பேசி ஒரு தனி வீடியோன்னு இறக்கணும். அதுக்கு பிறகு நிறைய பேர் அரபி மொழியில் வீடியோக்கள் போட ஆரம்பித்தாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச முயற்சி இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்குது. பல சகோதரிகளும் ட்ரை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாருமே போனஸ் எடுத்துருக்குறாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த ரெக்கார்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா,
ஏன்னா எனக்கு போனஸ் கிடச்சிச்சு, இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. நான் நாளான்றைக்கு வீட்டுக்கு போகிறேன். ஸோ 5 வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தை விட இந்த போனஸ் கிடச்சிங்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் நீங்கள் தானே. நான் ஒரு 2 மாதம் கூட இல்லை, 1.5 மாதத்துக்கு முதல்ல தான் எனக்கு தெரியும் இந்த போனஸ் விஷயம். அதுக்கு பாடு உங்கள் நியூஸை ஃபுல்லாக நான் போயிட்டு பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிற பிற்பாடு அதை பற்றி உங்கள்கிட்ட கதைச்சிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு சொன்னேன். முதல்ல ஆரம்பத்தில் ஏழாது இல்லை, நாங்கள் நிறையா இந்த காசை என் கைக்கு இப்போ இன்னைக்கு காலையில் வரத்தட்டியும் நிறைய நான் கஷ்டப்பட்டேன். இதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணினேன். என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் இல்லாத நானும் பேசி முயற்சி பண்ணி தான் இந்த காசு கிடச்சிச்சு எனக்கு. 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். 5 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. அதுவும் 5 மாதத்துக்கு 600 கொடுக்கணும். 100 குறைச்சி 500 தான் கொடுத்தாங்க, காசு இல்லை அப்படின்ட்டு. நான் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. இதுக்கு காரணம் நீங்கள் தான் அண்ணா. உங்களை வாழ்த்துற அளவுக்குலாம் நமக்கு வயசு இல்லை, இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்குவேன். எந்த நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆயுளை கொடுத்து உங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அவ்வளோதானே எங்களால் முடியும் உங்களுக்கு செய்கிற அந்த கைமாறுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிற உலகத்தில் எனக்கு கிடைச்சா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் சொகுசாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணுங்கிறத ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்களா? இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. ஸோ அதுக்கு உங்கள் நல்ல மனசுக்கு என்ன சொல்லுன்னே தெரியலண்ணா. ஸோ நீங்கள் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் கண் மூடி கண் திறக்கிறதுல காற்று மாதிரிக்கு பறந்து போகணுன்ட்டு நான் வேண்டிக்குவேன். ஓகே අண்ணා, தேங்க்யூ අண்ணා, தேங்க்யூ ஸோ මච්. අයිබෝවන් සුබ දවසක්. මම ගෙදරක ගෘහ රීදුරු රැකියාව කරනවා. මගේ කාල සීමාව සම්පූර්ණ කරලා මම මව්බිමට යන්න සූදානම් වෙනකොට මම මගේ හාම්පුතා සමග බෝනස් මුදල සම්බන්ධව කතා කෙරුවා. එතකොට මගේ හාම්පුතා ටිකක් කල්පනා කරනකොට මම මගේ හාම්පුතාට අපගේ සර්ෆාන් සහෝදරයා එව්ව වීඩියෝ ඒවා පෙන්නුවා. ඒ වෙලේ ඒ වීඩියෝ ඔක්කොම බලලා මගේ හාම්පුතා පොරොන්දුනා ඒ අවුරුද්දක සම්පූර්ණ වෙලා යනකොට මාස 2ක පඩියක් ඔයාට මම ලබා දෙනවා කියලා. ඉතින් ඒ පඩිය අද මාට ලැබුණා. ඉතින් ඇත්තටම මම හිතන්නේ සර්ෆාන් සහෝදරයා ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ අපිට ලැබෙන්න තියෙන දෙයක් තමයි අපි ඉල්ලන්නේ. ඉතින් ඕගොල්ලෝ අවුරුදු දෙකක් ගෙදරක වැඩ කරනකොට ඕගොල්ලන්ගේ හාම්පුතා සහ මම කොයි වගේද කියලා ඕගොල්ලන්ට තේරුම් ගන්න පුළුවන්. ඉතින් ඒ තේරුම් ගැනීම මත ඕගොල්ලන්ට ලැබෙන්න තියෙන දේ ඕගොල්ලෝ ඉල්ලන්න. ඒ තමුන්ට ලැබෙන්න තියෙන ඒ බෝනස් මුදල ඉල්ලනකොට ඒ අවශ්‍ය කරන වීඩියෝ ළඟ තියාගෙන ඒගොල්ලොත් එක්ක කතා කරන්න. මොකද ඒගොල්ලෝ සානුකම්පීතව ඒවට ඇහුම්කන් දෙනවා. එච්චර හොඳයි. ඒ කුවේට් ෆැමිලි ගොඩක් හොඳයි. ඉතින් ඒ හින්දා මොකද මං වැඩ කරන ගෙදර නම් කුවේට් ෆැමිලි එක ගොඩක්ම හොඳයි. ඒගොල්ලන්ව අල්ලා දෙවියෝ ආරක්ෂා කරන්න කියලා මම නිතරම ප්‍රාර්ථනා කරනවා. ඒ මගේ හාම්පුතාත් ඒ පවුලේ සියලුම දරුවනුත් ඒ පවුලේ සියලු දෙනාවත් අල්ලා දෙවියන්ගේ ආශිර්වාදය ඒගොල්ලන්ට නිතරම ලැබේවා කියලා හදවතින් මම ප්‍රාර්ථනා කරනවා. ඉතින් දැන් ඕගොල්ලන්ට මම කියන්නේ මේකයි, මේ බෝනස් මුදල අපිට ලැබෙන්න තියෙන දෙයක්. මේගොල්ලෝ දන්නවා. මේගොල්ලොත් එක්ක සුහදව කතා කරන්න. ඕගොල්ලෝ අවුරුදු දෙකක් ඉන්නකොට මේ බෝනස් මුදල සම්බන්ධව ඒගොල්ලොත් එක්ක කතා කරන්න. ඉතින් අවුරුදු දෙකක් අවුරුදු දෙකක් ඉඳලා බෝනස් මුදලක් දෙන්නේ නැත්නම් තවත් ඒ ගෙදර වැඩ කරන එක තේරුමක් නැහැ කියලා තමයි මම විශ්වාස කරන්නේ. ඒක මගේ තීරණය. නමුත් ඔයගොල්ලෝ ඒ ගැන කල්පනා කරලා තීරණයක් ගන්න. ඉතින් මම කියන්නේ මෙච්චරයි. සර්ෆාන් සහෝදරයා ගොඩක් ස්තුතියි. කුවේට් දේශය තුල මේ බෝනස් මුදල සම්බන්ධව සර්ෆාන් සහෝදරයා ලොකු වැඩසටහනක් කරන් යනවා, සියලු දෙනා දැනුවත් කරමින්. ඉතින් ඇත්තටම සර්ෆාන් සහෝදරයාගේ වැඩ කටයුතු සර්ව ප්‍රකාරයෙන්ම සාර්ථක වේවා කියලා හදවතින් ප්‍රාර්ථනා කරනවා. එහෙනම් ඔබ සියලු දෙනාටම අල්ලා දෙවියන්ගේ පිහිටයි, ජේසු පිහිටයි. සුබ දවසක් හැමෝටම. මටත් බෝනස් එක හම්බුණා. ඩිනර් 400ක් හම්බුණා. මන්ට සල්ලි වීඩියෝ එකක් කරගන්න බැරි වුණා. මේ අද ඊට පස්සේ මම චෙක් එකක් හදාගත්තා. චෙක් එක හදලා මට සල්ලි ඒක වීඩියෝ කරගන්න වෙලාවක් නැති වුණා. ඒ කියන්නේ වැඩින්ද. ගොඩක් ස්තුතියි අපේ සර්ෆාන් මල්ලේට, එතකොට ලෝයර් මහත්මයාට, ඒ වගේම අපේ මේ ගෙදර කට්ටියට, බාබට එහෙම ගොඩක් ස්තුතියි. යාලට ඉතින් දෙයියෝ බලන්න ඕන. ඉතින් මේ වීඩියෝ පෙන්වන්න හැමෝම ගෙදර මාමට බාබට සමහර විට ඉතින්
මමත් හිතුවේ දෙන්නේ නැති වෙයි කියලා නොකිය ඉන්න මේක. ඒ වුණාට නිකමට හරි දෙයිද නැද්ද බලන්න වීඩියෝ මේ බාබාට පෙන්නුවාට පස්සේ තමයි දෙන්නම් කියලා කිව්වේ. ඉතින් ඔයාලත් පෙන්නලා බලන්න ගොඩාක් පිං ඉතින් අපේ සර්පන් මල්ලිට එහෙම ලෝයේ මහත්තයාට බලන්න ඉතින් ඔයාලා සද්ද නැතුව ඉන්නකොට එයාලත් ගණන් ගන්න නෑනේ. පුළුවන් නම් පෙන්නලා ඒ වීඩියෝ පෙන්නලා ගන්න බලන්න ඉතින් කවුරු හරි කීයක් හරි ගන්න එක ලොකු දෙයක්නේ. ඉතින් ගොඩක් ස්තුතියි මල්ලි. இந்த யூடியூப் வரலாற்றில் இந்த யூடியூப் ஆரம்பித்து நான் கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி எத்தனையோ மூத்த யூடியூபர்கள்லாம் இருக்கிறாங்க, நியூஸ் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசினதை நான் காணலை. கடைசியாக ஒரு யூடியூபர் நான் போட்ட வீடியோவே போட்டு தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி போனஸ் கிடைக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த யூடியூப் ஆரம்பித்ததில் எனக்கு பல விடயங்களில் நான் மன திருப்தி அடைஞ்சிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது மட்டுமே நினச்சி நல்ல தகவல்களை கொண்டாந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததால மக்கள் பலருமே பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷம். ஒவ்வொரு கட்டமும் நான் வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது மக்களுக்கான நல்வழியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதால தான். இன்னைக்கு குவைத்துடைய பல முக்கிய குழுக்களில் ஒரு அங்கத்தவர், மனித உரிமை மீறல்களுக்கான ஆணைக்குழு, நீதிபதிகள் சங்கம், வழக்கறிஞர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம், அமைச்சர்களின் ஆலோசனை குழு, இந்த மாதிரி பல இடங்களில் இன்னைக்கு ட்விட்டர் குரூப்புகளில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குறாங்க, நம்மளுக்கும் ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க. மக்களுடைய பலருடைய பிரச்சனைகளை தொடர்ந்துமே நான் முன் வச்சிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு எங்களுடைய அரசாங்கமோ எங்களுடைய அதிகாரிகளோ கூட முன்னெடுக்காத முயற்சிகளெல்லாம் நான் முன்னெடுத்திருக்கிறேன். பொது மன்னிப்பு எத்தனையோ பேர் சொன்னாங்க பொது மன்னிப்பெல்லாம் வராது அப்படின்னு. இந்த பொது மன்னிப்புக்காக நான் எடுத்த முயற்சி அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது சம்மந்தமாக பேசப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவைகளுக்குள்ள இருக்கிற முக்கியஸ்தர்களுக்கு தெரியும். என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து உங்களுக்காக எடுத்துக்கிட்டே இருக்கிற மக்களே. இந்த போனஸுக்காக நான் கொடுத்த வீடியோக்களை பாருங்க. السلام عليكم الله يعطيكم العافية. هذا في قانون من داخل سفارة سريلانكا يحطون لازم ادفع كفيل على واحد سنة اشتغل لازم 1 شهر ماش بيدفع. يعني 4 سنة اشتغل لازم 4 شهر ماش بيدفع. من هذا أنا كلمته اليوم مستشار قانون من الكويت، هو قال كذي. السلام عليكم الله يعطيك العافية. مرحبا. السلام الله يعافيك حياك الله. أنا سلاني اشتغل في البيت الحين 6 سنة. الحين ما راح أسافر. من هنا يعني هذا سفارة سريلانكا يحطون داخل برنامج فيسبوك يعطون في الكفيل يعني 1 سنة 1 شهر ماشي يعني مثل بونس. أيوة. أي يعني هذا أيوة. الحين أنا 6 سنة الحين ما راح أسافر، قاعد في البيت أنا أشتغل. يعني أي نعم تفضل. أي نعم. يعني هذا الحين واحد نفر يعطون 1 نفر ما يعطون كفيل، في كذي مشكل. هذا يعني يقدر في شيء طريقة من ياخذ من كفيل يقدر يروح مكان شيء كلم هذا يروح رميثية إدارة الأعمال المنزلية وهناك يقدم شكوى. يعني هناك يروح كلم يعني يقدر. هذا في يعني هذا أكيد هذا قانون فيه مثل كذي. في قانون سنة شهر على كل سنة ماشي. أي عرفت. انزين أنا الحين وياك كلمته أنا من داخل أنا داخل يوتيوب في أنا برنامج في يوتيوب على تيك توك. أنا عشان أنا جبته من داخل تيك توك، أنا جبته هذا قانون على من سفارة يحطون داخل فيسبوك عشان واجد ناس ما أعرف شلون يروح تيك توك على يوتيوب. عشان أنا كلمته من كذي هذا في شيء مشكل كذي يقدر ياخذ من كفيل. يعني هذا أنا وياك الحين كلمته هذا يقدر يعني ترى ملأنا تيك توك مو مشكل. أي مو مشكلة. الله يعطيك العافية مشكور ما تقصر. أوكي خلاص الله يعافيك ويسلمك حياك الله. هلا مع السلامة. அது வந்து முதல் கட்டம். இரண்டாவதா இலங்கை பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை வந்து மனுஷ நாணயக்கார் அவர்களுக்கு முன்னால இன்னொரு அமைச்சரை வச்சு நான் பேச வச்சேன். பாராளுமன்றம் இலங்கையில் ඒ වගේ විශේෂ ඉල්ලීමක් කරනවා. මේ මැද පෙරදිග සේවය කරන මේ දෙපැත්තට බලපානවා. විදේශ සේවා නියුක්තිකාරයන්ට ඔබතුමාටයි දෙන්නට. මේ අයගේ තියෙනවා එග්‍රීමන්ට් මේගොල්ලෝ යනකොට අවුරුද්දක ඉවරනහම බෝනස් එකක් දෙන්න. තව මාස දෙකක නිවාඩුවක් සහ මාස දෙකක වැටුපත් එක්ක සමහරලාට ටිකට් පත දෙන්න ඕන ආපහු වෙන්න. ටිකට් පත නැත්තම් ටිකට් පත සමහරලාට මුදල් ගෙවන්න. හැබැයි ඒ කාරණාව සිද්ධ වෙන්නේ විශේෂයෙන්ම කුවේට් රටේ. මේක විශාල මුදල් ප්‍රමාණයක්. මේක ඒ රටවල එග්‍රීමන්ට් වල තියෙන එකක්. ඒ රටවල තියෙන නීතියක්. හැබැයි ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ.
ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් අපි දැනගන්නවා සම්පූර්ණයෙන්ම ඒක ගැන හොයලා බලලා ඒක ක්‍රියාත්මක කරන්න. ඒකෙන් විශාල මුදල් ප්‍රමාණයක් රට ගන්න පුළුවන් එක පැත්තකින්. අනිත් එක අහිංසක දුප්පත් මිනිස්සු ගිහිල්ලා තියෙන. ගෙයක් හදාගන්න වෙන්න පුළුවන්, වෙන දෙයක් කරගන්න වෙන්න පුළුවන්. ඒ අයට ඒ මුදල් අවශ්‍යයි. අත්‍යවශ්‍යයි ඒක. ඒ නිසා කරුණා කරලා ඒ දුප්පත් අහිංසක මිනිස්සු වෙනුවෙන් ඒ විශේෂ කාරණාව දිහා බලන්න බෝනස් එක ලබා දෙන්න අවශ්‍ය කරන මැදිහත් වීම තානාපති කාර්යාලය කළ යුතු දේවල් ඔබතුමා කළ යුතු දේවල් නෙමෙයි. ඔබතුමාට තානාපති කාර්යාලය තමයි කියන්න ඕන මෙන්න මේවා කරන්න ඕන මේකට පහසුකම් දෙන්න කියලා. හැබැයි සමහර තානාපති කාර්යාලය කියනවා අපිට පහසුකම් නැහැ, මුදල් නැහැ, මේවා කරන්න ඉල්ලා හරි නැහැ කියලා. ඒ නිසා කරුණා කරලා ඔබතුමාට විශේෂයෙන් මේක බලන්න කියලා විශේෂ ඉල්ලීමක් කරනවා. சமூக ஆர்வலர்களை வச்சு தொடர்ந்துமே தொழிலாளர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி சில விடயங்கள் அவங்களோட நான் போய் பேசும்போது குரூப்பில் எடுத்து சொல்லி நம்மளுடைய நிலைமைகளை வீடியோ ஆதாரங்கள் கூட காட்டி சமூக ஊடகங்களில் அவங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சேன். அதுக்கு பிறகு தனியாக லோயர் பேசுகிற வீடியோ ஒன்று நானும் அவரும் பேசுகிற வீடியோ கழித்து மறுபடியும் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தனியாக அவர் ஒரு வீடியோ போட வச்சேன். நீங்கள் கட்டாயம் போனஸ் கொடுக்கணும், 3 4 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக கொடுக்கணும், மாட்டிக்குவீங்க, இப்போவே கொடுங்க அப்படின்னு சொல்ல வச்சேன். قانون العمل ألزم صاحب العمل أنه يدفع للعامل راتب شهر على كل سنة بدل إجازة. اليوم عندي نصيحة لصاحب العمل، إذا عندك عامل اشتغل عندك وراتبه 150 دينار وبعد فترة وصل راتبه إلى 300 دينار، راح تحسب الإجازة السنوية على آخر راتب اللي هو 300 دينار. لذلك علشان تحاسب على الراتب اللي هو بدأ معك فيه خل راتب الشهر تدفعه على كل سنة. بمعنى اشتغل عندك 150 دينار وانتهت السنة عطى راتب شهر 150، لا تخليها تتراكم، بعد 5 سنوات راح تحاسبه على آخر راتب اللي هو 300. هذه نصيحة موجهة لصاحب العمل وحياك. கிடைச்ச போனஸை வச்சு அந்த பணத்தையும் வச்சு அரபு மொழியில் கூட வீடியோக்கள் பகிரப்பட்டுச்சு. காரணம் போனஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு முழு முயற்சி தான். இப்போ ரீசெண்டாக கூட இந்த போனஸை பெற்ற உடனே ஒரு சகோதரி அரபி மொழியில் கூட அவங்களுடைய வீடியோ போட்டிருந்தாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته حبايبي. هذا أنا اسمي شاملي، أنا سيلانية أصلا، وأنا أشتغل عند فاميلي البدر، اشتغل أنا بالصورة. إن شاء الله أنا سافر الحين تاريخ 12 شهر 4 وقاعد هناك 2 شهرين هوليدي. هذا مال بونس، هذا 240 بونس. هذا من ماما ماي مادام أعطي هدية 140 والحمد لله. إن شاء الله أنا ماما الله يوفق، إن شاء الله طول عمري، تاخذ عمري أي شيء زيادة. الماما نحظى والكل البنات إن شاء الله، الله يخلي للبنات، الله يخلي ولاد مال ماما إن شاء الله، الله يحافظه دائما إن شاء الله يا ربي. هذا مو أول مرة يأتي بونس، كل 2 سنين أتي أنا. إذا ما يسافر أنا ماما يأتي مال سالري مال 2 شهرين، بونس مال 2 شهرين، والمال تيكت طيارة. الحمد لله الله يجابه أحسن مامانا، أحسن مدام جايبة هيك يعني بالعالم. الحمد لله، شكرا لتابعتكم، مع السلامة. இப்போ இந்த போனஸை பற்றி பேசினா ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க எங்கே கொடுக்க போகிறாங்க, டைமுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நேரத்துக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேளுங்க, ஓசியில் வேலை செஞ்சு கொடுக்க வந்திருக்கிறீங்க, புண்ணியத்துக்கு வேலை செஞ்சு கொடுக்க வந்திருக்கிறீங்களா? வாயை தொடர்ந்து கேளுங்க, பேசுங்க. எனக்கு கமாண்டில் சிலருக்கு எழுத தெரியுது இல்லை, ஏன் உங்களுக்கு பேச தெரியல? நான் 5 வருஷம் வேலை செஞ்சேன், 10 வருஷம் வேலை செஞ்சேன், கொடுக்குறாங்க இல்லை. சும்மா கொடுப்பாங்களா பாஸ்? கேட்டால் தானே கொடுப்பாங்க. கேட்கணும், டார்ச்சல் பண்ணணும். இதுதான் சட்டம், பாருங்க இப்படி இருக்குது, இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும். பேசணும். என்ன உயிராபத்து அளவுக்கு வருதா இருந்தால் நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. சும்மா கேட்குறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லையே, பிரச்சனை இல்லையே. நிறைய பேர் வாயை திறந்து கேட்குறாங்க இல்லையே. சிலர் சொல்கிறாங்க என்ன தெரியுமா, எனக்கு சோப்பு கொடுக்குறாங்க, சீப்பு கொடுக்குறாங்க, ஷாம்பு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க, நான் போய் எப்படி கேட்குறது? அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் சட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும். தங்குமிடம் கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், ரூம் கொடுக்கணும், சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து
உங்களை பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். மாதம் முடிஞ்சால் சம்பளம் கையில் கொடுக்கணும், வருஷம் முடிஞ்சால் போனஸை கையில் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து சட்டத்தில் இருக்குது மக்களே, சட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த இப்போ எடுத்திருக்கிறவங்க என்ன, நான் எல்லாருக்கும் காலுக்கு 500 தினார் 400 தினார் கொடுத்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்ன எனக்கு என்ன வேறு வேலை இல்லை, ஒவ்வொருத்தராக போய் அவங்களோட கையில் காசு கொடுத்து இந்த மாதிரி போனஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு வீடியோ போட வைக்கிறதுக்கு. அவங்க எடுத்ததை அவங்களும் ஒரு சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் வீடியோ மூலம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையில் இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் ஃபுல் ஃபிலிமே நாம் இன்ஷா அல்லாஹ் விரைவில் கொண்டு வருவோம். ஏன்னா உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்களோட நேரடியான சந்திப்பு இன்ஷா அல்லாஹ் விரைவில். இந்த சந்திப்பில் பல விடயங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தீர்வு காணப்படும். தூதரகங்களோ நம்மளுடைய நாட்டு அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ எடுக்காத முயற்சியை இன்ஷா அல்லாஹ் சார்ஃபான் BA vlog பல பிரச்சனைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் விரைவில் தீர்வு காண்றதுக்கான முயற்சியை யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக நான் எடுப்பேன் மக்களே. இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு இதையாவது ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.